உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளா நிகழ்வில் ஒரே நாளில் உலக ஃபேமஸான பேரழகி மோனலிசாவுக்கு பெரிய ஜாக்பாட் ஒன்று அடித்திருக்கிறது. தனது அழகால் ஆபத்தை சந்தித்த மோனலிசா வைரலானதால் ஒரு வாய்ப்பையும் பெற இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் திரிவேணி சங்கமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்ப மேளா விழா நடைபெறுகிறது. இந்த முறை வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இந்த விழாவில் ருத்ராட்ச மாலை விற்பனை செய்யும் இளம்பெண் ஒருவர் தனது அழகான தோற்றத்தால் சோசியல் மீடியாவில் வைரலானார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த இந்த மோனலிசா கும்பமேளாவில் குடும்பத்தோடு ருத்ராட்ச மாலையை விற்று வந்தார். எந்த மேக்கப்புமே இல்லாமல் யதார்த்தமாகவே அழகான தோற்றத்தை கொண்ட இந்த பெண்ணை படம் பிடித்த சிலர் சோசியல் மீடியாவில் வீடியோக்களை பதிவிட அது பெரிய அளவில் வைரலாகியுள்ளது. இந்திய பெண்களுக்கே உரிய மாநிலம், ஈர்ப்பை கொண்ட காந்த விழிகள், லட்சணமான மூக்கு என்று அழகின் வடிவமாக பலராலும் பாவிக்கப்படும் இந்த பெண் சமூக வலைதளத்தில் வைரலானதால் கும்பமேளாவுக்கு வந்த பலரும் போட்டோ எடுக்க போட்டி போட்டுள்ளனர். போட்டோ வேண்டும், பேட்டி வேண்டும் என்று வரிசை கட்டி நின்றவர்களில் சிலர் அத்துமீறியதாகவும் தெரிகிறது. 16 வயதான தனது பெண்ணை இத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு தொந்தரவு செய்வதை பார்த்த தந்தை, வியாபாரம் இருக்கட்டும், பாதுகாப்பாக வீட்டுக்கு போய்விடு என்று இந்தூருக்கே அனுப்பி வைத்துள்ளார்.